மூச்சு விட முடியலையா, சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துதான். என் ஒய்ஃபை நான் தான் பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்படி தான் எங்கள் அம்மா வந்து நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுச்சு. நான் கவனிக்காமல் விட்டதுனால தான் எங்கள் அம்மாவை இழந்தேன். அதே மாதிரி என் மனைவியை இழக்கிறதுக்கு நான் விரும்பலை. கண்டிப்பாக நாளைக்கு அவங்கள கூட்டு போய் என்னங்கிறத ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா அங்கே ஸ்கேன் ரிப்போர்ட்டோடு வந்துட்டோம். அந்த ஸ்கேனில் என்ன இருக்குது ஏது இருக்குது, நல்லாயிருச்சா ஆகலையா, அதை போய் ஒரு சாதா டாக்டர்கிட்ட கூட கொடுத்து செக் பண்ணலை. ஏன்னா அங்கே வந்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, இன்னும் 15 ரூபாயை கட்டுங்க, இன்னும் 20,000 ரூபா கட்டுங்கன்ட்டாங்க. அந்த ரூபா கட்டுறதுக்கு பயந்துக்கிட்டே வந்தாச்சு. எப்போ வாப்பா டிஸ்சார்ஜ் ஆயிடுவோம், வீட்டில் போய் கூட உட்காருப்பா, நான் ஏதாவது இது என்னது தென்னமரக்குடி எண்ணெய் எதையாவது வாங்கி தேய்ச்சி வச்சு குணப்படுத்தி விட்றேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு இப்போ வரைக்கும் போய் குணப்படுத்தவும் இல்லை, ஒரு பாட்டில் தென்னமரக்குடி எண்ணெய் கூட நான் வாங்கி கொடுக்கல. இப்படி ஒரு சூழலில் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா மாதிரியே என் பொண்டாட்டியும் நான் இழந்துருவேணும் அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வந்துருச்சு. அதனால் இன்னைக்கு காலையிலே பேசிட்டேன். சுமியும் நாளைக்கு வர்றேன் இருக்கு. நாளைக்கு காலையில் போய் நித்திலா டாக்டரு